வணக்கம்ங்க ராஜேஸ்வரி. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூரு நகரின் ஒயிட்ஃபீல்டு பகுதியில் தான் இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்துள்ளது. அதாவது வயலிக்காவல் சர்க்கிள் பகுதியில் கர்நாடக அரசின் அரசு சொகுசு வால்வோ பேருந்து சென்று கொண்டிருந்த போது அதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த அதாவது ஹரிஷ் சின்ஹா என்ற பயணி அந்த பேருந்தில் ஏறி கதவு அருகே நின்றுள்ளார். அப்போது அந்த பேருந்தின் நடத்துனரான யோகேஷ் என்பவர் உள்ளே செல்லவும் படிக்கட்டு பகுதியில் நிற்க வேண்டாம் என்று கூறினார். அப்போது அந்த நடத்துனருக்கும் பயணிக்கும் ஏற்பட்ட தகராறில் திடீரென யோகேஷ் தன்னிடமிருந்த கத்தியை எடுத்து அதாவது அரசு பேருந்தின் ஊழியரான அதன் நடத்துனரான யோகேஷ் என்பவரை கத்தியால் குத்தியுள்ளார். அப்போது அருகில் இருந்த முன்பக்கம் அதிகமாக பெண் பயணிகள் சுமார் 20க்கும் மேற்பட்ட இருந்தனர். அதனை பார்த்துவிட்டு அனைவரும் பின்பக்க கதவு வழியாக வெளியே வர கூச்சலிட்டு வெளியே வர ஆரம்பித்தனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அங்கிருந்த சக பயணிகள் பஸ்ஸில் இருந்து இறங்கிய அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஹரிஷ் சின்ஹா என்பவரை பிடித்து ஒயிட்ஃபீல்டு போலீசார் வசம் ஒப்படைத்துள்ளனர். ஒயிட்ஃபீல்டு போலீசார் அவரை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் பெங்களூரு தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்ததாகவும் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அந்த நிறுவனம் அவரை பணியிலிருந்து நீக்கியுள்ளதாகவும் தெரிய வந்தது. இருப்பினும் அவர் எந்த காரணத்துக்காக இந்த கத்திக்குத்து சம்பவம் மற்றும் பஸ் கண்ணாடி உடைத்ததா என்று விசாரணை மேற்கொண்ட போது அதாவது அந்த சிறிய வாய் தகராறு தான் பெரிய அளவில் முற்றியுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசு பேருந்தின் நடத்தினர் உள்ளே செல் என்று கூறிய போது கோபம் அடைந்ததால் இந்த தகராறு ஏற்பட்டு தற்போது அந்த நடத்துனருக்கு கத்திக்குத்து சம்பவம் நடந்துள்ளது. தொடர்ந்து தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கதுங்க ராஜேஸ்வரி.